வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்று தமிழர் தாயகத்தில் அல்லது இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியைத்தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். விமல் வீரவன்சா இவரை குறித்த செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விமல் வீரவன்சா, வாசு நாணயக்கரா, சரத் வீரசேகரா இவர்கள் அனைவருமே தங்களை அந்த நாட்டின் மிகப்பெரிய அதிபர்களாக காட்டிக்கொள்வார்கள். தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் மிக தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டணி இவர்கள். இந்த வரிசையில் விமல் வீரவன்சாவிற்கு என்ன இடம் என்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தது. எனவே அதை குறித்து மிக விரிவாக அலசுவது என்பது நேர விரயம். தற்பொழுது விமல் வீரவன்சாவை மையப்படுத்தி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி, விமல் வீரவன்சா நடத்தி இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை மையப்படுத்தி விமல் வீரவன்சாவை மக்கள் தேடி இருக்கக்கூடிய களங்கள், இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். இலங்கையின் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர், இலங்கையின் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரிணி அவர்களை குறித்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் சமீப காலங்களில் பரவலாக பேசப்படுகிறது. நேற்று கூட தேரர் ஒருவர் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் ஜனாதிபதி அவர்களுக்கு. அந்த கடிதத்தில் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், ஹரிணி அவர்கள் கல்வியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்கின்ற அடிப்படையில் தவறான கோட்பாடுகளையும் தவறான கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார். இது நம்மளுடைய கலாச்சாரத்தை சிதைத்து விடுவதற்கான ஒரு களமாக அமைந்து விடலாம். எனவே ஹரிணி அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அந்த தேரர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். இதுபோல ஹரிணி அவர்களை பதவியில் தொடரவிடக்கூடாது என்று இன்னும் பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு சிலர் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டிருந்த களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி ஹரிணி அவர்கள் என்ன பிழையை செய்தார், எதற்காக அவர் மீது கடுமையான கோபம் எழும்பியிருக்கிறது, இவைகளை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தேசிய கல்வி சீரமைப்பு என்கின்ற அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையை 1வது வகுப்பில் இருந்து 6வது வகுப்பு வரை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தன. கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரிணி அவர்களுடைய தலைமையில் பல குழுக்களிடம் அவர்கள் கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் 6வது வகுப்பில் அச்சிடப்பட்டு கொண்டிருந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இணையதளத்தை சார்ந்த ஒரு இணைப்பு அதிலே பிரிண்ட் ஆகிவிட்டது அல்லது அச்சடிக்கப்பட்டு விட்டது. அந்த இணைப்பு உடல் சார்ந்த சில விடயங்களை அலசக்கூடிய ஒரு இணையதளம் என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. எப்படி அந்த இணைப்பு இந்த 6வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்தது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அரசு சார்பில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுகிறது. எனவே அரசு என்ன சொல்கிறது, தவறுதலாக அது அச்சிடப்பட்டு விட்டது. தற்பொழுது உள்ள சூழலில் அச்சிடப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் திருப்பி அச்சிடுவது என்பது இயலாத காரியம், பெரும் பொருள் செலவு. எனவே அச்சடிக்கப்பட்ட அந்த இடத்தில் அதன் மீது ஒரு துண்டு காகிதம் ஒட்டி அதை மறைப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தை அரசு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. அப்படி என்றால் ஒரு தவறுதலாக அச்சடிக்கப்பட்ட ஒரு விடயம் ஹரிணி அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிவிட்டதா, இதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. உடனடியாக ஹரிணி அவர்கள் மீது உடல் சார்ந்த விமர்சனங்களை வைத்தார்கள். இந்த நூலில் இவைகள் பதிவாகி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்தவுடன் ஹரிணி அவர்கள் மீது உடல் சார்ந்த விமர்சனங்களை வைத்தார்கள். ஒரு பெண் மீது இப்படி உடல் சார்ந்த விமர்சனங்களை வைக்கிறீர்களே என்கின்ற வேதனையில் நாடாளுமன்றத்தில் ஊடகப் பிரிவு அமைச்சராக இருக்கக்கூடிய கௌசல்யா அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார். அவர் என்ன விடயங்களை குறித்து பேசி இருந்தார் என்றால், ஹரிணி ஒரு பெண் பிரதமர் என்கின்ற காரணத்தினால் அவருடைய தனிப்பட்ட விடயங்களையும் அவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு கூச்சமில்லாமல் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் இவர்களையெல்லாம் மனிதர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இவைகளை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கௌசல்யா அவர்கள்
மிக காட்டமாக நாடாளுமன்றத்தில் குமரி தீர்த்தார். அப்படி என்றால் அது எவ்வளவு வேதனையான ஒரு பதிவை ஹரணி அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஒரு பெண் சார்ந்த அவர்கள் மீது வேறு விதமான விமர்சனங்கள் வைக்காமல் உடல் சார்ந்த விமர்சனங்கள் வைத்து ஒரு குறிப்பிட்ட இணைப்பை மையப்படுத்தி பேசக்கூடிய களங்களை எடுத்தது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிலிருந்தே ஹரணி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்றதை மையப்படுத்திய கோஷங்கள் எழும்பத் தொடங்கின. இந்த புத்தகத்தில் வந்த அந்த இணையதள இணைப்பை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை பேச ஆரம்பித்தார்கள். ஹரணிக்கு எதிராக பல கருத்துகள் பேசப்பட்டது உண்டு. இந்த சூழலில் தேரர் பலரும் இப்பொழுது ஹரணி அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த சூழல்தான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அந்த 6வது வகுப்பு பாடம் சார்ந்து புதிய சட்டத்திட்டம் வரும் என்று அறிவிக்கப்பட்ட விடயம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இப்பொழுது அந்த கல்வி சார்ந்த சட்டம் நடைமுறைக்கு வராது, அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. எப்பொழுதுமே ஒரு வளர்ச்சிக்கான களம் அல்லது ஒரு மாற்றத்திற்கான களம் வருகின்ற பொழுது மதம் சார்ந்தவர்களும் பழமைவாதிகளும் ஏதாவது ஒரு கருத்தியலை கையில் பிடித்து கொண்டு இது இப்படி நடந்திருக்க வேண்டும், இது அப்படி நடந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தியலை சுமந்து கொண்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து விடுகிறார்கள். இப்படித்தான் ஹரணி அவர்களுக்கு எதிர்ப்பாக நான் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறேன் என்று விமல் வீரவன்சா அறிவித்தார். உடனடியாக பரபரப்பு பற்றி கொண்டது. விமல் வீரவன்சா நடத்துகின்ற போராட்டம், எனவே அந்த பகுதியை ஸ்தம்பித்துவிடப் போகிறது, மக்கள் கூட்டம் அலைமோதப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் விமல் வீரவன்சா கூட்டிய கூட்டத்திற்கு ஆட்களே வரவில்லை என்கின்ற செய்தி வருகின்றன. அதே வேளையில் விமல் வீரவன்சாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவரை மையப்படுத்திய தேடுதல் நடைபெற்றது என்கின்ற ஒரு செய்திகளும் வருகின்றன. எனவே தற்பொழுது விமல் வீரவன்சா இலங்கையை அறியக்கூடிய ஒரு பிரபலமாக அவருடைய செயல்பாடுகள் அமைந்துவிட்டது என்கின்ற பரபரப்பு செய்திகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. கல்விக் கொள்கைக்கு எதிராக ஹரணி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று விமல் வீரவன்சா நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் உலக அரங்கையை ஆட்டி வைத்து விட்டது என்கின்ற கேலி விமர்சனங்கள் தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. ஹரணியை பொறுத்தமட்டில் கல்வி சார்ந்த விடயத்தில் அவர் எழுப்ப இருந்த மாற்றங்கள் இப்பொழுது தடுமாற்றத்தில் நிற்கிறது என்றும், கடுமையான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய களம் அவரை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது என்பதும் வருத்தமான பதிவாக இருக்கிறது என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். நன்றியுடன் என்பார்.